சந்தேகமெல்லாம் இல்ல, உறுதியா தெரியும். இவோ விரதம் இல்ல. இவளுக்கு நான் தண்ணி கொடுத்தேன், சாப்பாடும் கொடுத்தேன். என் பொண்ணு விரதமெல்லாம் இல்ல. ஜானகி, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசுன நான் உங்ககிட்ட சண்டை போடுவாமா. வேணாம் வேணாம், அட விடுங்க ஜானகி ஆண்டி. இந்த விஷயத்த போய் எதுக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு? எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். இந்த நேரத்துல யாராவது இன்டர்வியூ வைப்பாங்களா என்ன? இவங்க நிஜமாவே இன்டர்வியூக்கு போயிருக்காங்களா என்ன? ஹாய் ரிஷபன். So good to see you. நீ ரொம்பவே அழகா இருக்க. நீ ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்திருக்க. சரி, நீ ஒரு விஷயம் பண்ண. என் தங்கச்சி ரொம்பவே பசியோட இருப்பா. அவளால பசியெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. நீ ஒன்ன பண்ண, நீ அவளை கூட்டிட்டு போ. நிலாவோட போட்டோவை காட்டி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துற. அவ விரதத்தை முடிச்சு வச்சிரு. அவளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தல. அப்படியா? என் மருமகன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நன்றி. நல்லா இருப்பா. நான் தப்பான விஷயம் எதையுமே சொல்லலையே, சும்மா இவங்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். நானே அந்த மாதிரிலாம் பண்ண விட மாட்டேன். என்ன பாட்டி நீங்க? இன்னைக்கு எல்லாரும் இங்க இருக்காங்க, ஆனா பிரீதா மட்டும் இல்ல. அவ இல்லாதது பார்ட்டில ஏதோ அழகே இல்லாத மாதிரி இருக்கு. யாரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பிரீதாவை பத்தி. அதாவது பிரீதாவோட தங்கச்சி அந்த ஸ்ருதியை பத்தி, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரீதா எப்படி இருக்கா? என்னன்னா? அதாவது பிரீதாவோட தங்கச்சி இல்ல ஸ்ருதி, அவ எப்படி இருக்கான்னு கேட்க வந்தேன். அவளா நல்லா இருக்கா? நீ அவளை பாத்தியா? பிரீதாவையா? ஸ்ருதியடா. அது வந்து இல்ல. கரண், சமீர், கொஞ்சம் இங்க வாங்கல. சரி, வாங்க வாங்க போ. அடேங்கப்பா, ஒரு முழு குடும்பமா சேர்ந்து ஒன்னா நிக்கிறாங்க. ஆனா நான் விடக்கூடாது. இந்த குடும்பத்துல முதல்ல நான் தானே நிக்கணும். சொல்லுங்க அத்தை. அண்ணி இந்த விரதத்துக்கான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் இப்பதான் அண்ணி கிட்ட பேசினேன். நீங்க 3 பேரும் எனக்கு வேலையில ஹெல்ப் பண்றாங்களான்னு அவங்க கேட்டாங்க. இப்போதைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிருக்கேன். பட் நான் உங்ககிட்ட பர்சனலி உங்க 3 பேர்கிட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலான நாளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஃப் கோர்ஸ் அத்தை. இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஓ, ஹவ் ஸ்வீட். Thank you boys. You are most welcome கரீனா ஆண்டி. ஹாய் கரீனா. உங்க பார்ட்டிஸ் எப்பவுமே டவுன்ல பெஸ்ட் பார்ட்டிஸா இருக்கும். நீங்க நிஜமாவே சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். ஜஸ்ட் ஆசம். ஷர்லின் ரிஷபோட ஃபர்ஸ்ட் விரதம் இல்லையா இது? ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு பையனும் விரதம் இருக்கிறது ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் முதல் விரதம் இல்ல? வீட்டுக்கு மருமக வந்ததும் வீடே அழகாயிடும். இதுக்கப்புறம் நீங்க கரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. ரெண்டு மருமக இருந்தா ரொம்ப சந்தோஷம் தானே? சாரி, எனக்கு கல்யாணத்துலயும் விருப்பம் இல்ல, கல்யாணத்தை பத்தி பேசுறதுலயும் விருப்பம் இல்ல. தேங்க்யூ. ரிஷப், ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. வரேன். I'll just come. Excuse. தோன்றேன். கரனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். ஆனா அதுக்கு முதல்ல நல்ல பொண்ணு கிடைக்கணும். அவ எங்க ஃபேமிலிக்கு சூட் ஆகணும், எங்க ஸ்டேட்டஸ்க்கு சூட் ஆகணும், எங்க கரனை ரொம்ப நேசிக்கணும். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். பை த வே, யூ நோ சம்திங்? இன்னைக்கு நான் கிர்தா டான்சர்ஸ் வர சொல்லிருக்கேன். அவங்க கரெக்ட் டைம்க்கு வந்தா நல்லா இருக்கும். ரிலாக்ஸ் அத்தை, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வந்துடுறேன். மேடம், உங்க வீடு வந்துருச்சு. சரி.
இந்தாங்க. தேங்க்யூ Thank you. மேடம். இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணாத. நாம் 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணது எல்லாத்தையும் மறந்துடு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்ததையே நீ மறந்துடு. இல்ல, நான் போகக்கூடாது. நீ எனக்காக இந்த விரதத்தை இருமா. அதனால உன்னோட கணவனோட ஆயுள் அதிகமாகும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விரதம் இருக்கிறதுனால நம்மளோட கஷ்டமெல்லாம் போயிடுமா. உறவுகளோட ஆயுள் நீளும், மனசோட மனசு இணையும், எல்லா மனக்கசப்புகளும் உங்களை விட்டுட்டு போயிடும். அவங்க சொன்ன விஷயத்துல கொஞ்சமாவது உண்மை இருக்கலாம். இந்த விரதத்தை நான் கண்டிப்பா முழுசா முடிச்சாகணும்ல. அதுக்கு நான் உள்ள போய் தான் ஆகணும். ஆனா நீ எதுக்காக இங்க வந்தன்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? ஒருவேளை நான் எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே கரண் வந்து என்ன பார்த்துட்டானா? அப்போ அவன் கோவத்துல என்ன பண்ணுவானே தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? விரதமும் முழுசா முடியணும். அப்புறம் கரனுக்கு இந்த விஷயம் தெரியவும் கூடாது. ஒரு நிமிஷம். சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க எல்லாருமே உள்ளேயா போறீங்க? எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. உங்களுக்கு என்ன உதவி தேவை சொல்லுங்க. எதுக்காக தான் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது? நான் இப்போ வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்றீங்களா? இவ்ளோ நல்ல விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்யாம என்னால எப்படி இருக்க முடியும்? கடவுள் இந்த நல்ல விஷயத்த என் மூலியமா பண்ண வைக்கிறாருன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் என்ன அனுப்பியிருக்காரு போல இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்தா, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் முகத்தை மூடிட்டு எங்களோட வந்துரு. அம்மா, ரொம்ப பசிக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னம்மா பண்றது? ஓ மை பேபி, இங்க பாருமா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. நிலா எப்ப வேணாலும் வரலாமா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ஓகே? நீ பசியோட இருந்தா ஏன் ஆயில் கூடுன்றத என்னால நம்பவே முடியல. ஆண்டி, நான் விட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் விரதம் எடுக்க வேண்டாம், இவளால தாங்கவே முடியாது அப்படின்னு. ஆனா எங்க, நான் கண்டிப்பா விரதம் எடுத்தே தீர்வேன்னு இருக்கா. அப்படின்னா நல்ல விஷயம் தானே. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் எங்க இதை ஏத்துக்கிறாங்க? இந்த சம்பிரதாயத்தையே கிண்டல் பண்றாங்க. ஆனா இவ அதை ஏத்துக்கிட்டு இருக்கல்ல. சில நேரம் பெரியவங்க சொல்றதையும் கேட்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆக்சுவலி விரதம் ஒரு காரணம் தான். கல்யாணமானவங்க எதுக்காக புருஷனுக்காக விரதம் இருக்காங்கன்னு தெரியுமா? தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் எவ்வளவு நல்லா இருக்கணும்ங்கறத அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த விரதம் இருக்காங்க. நான் ஸ்பெஷல் தான். அப்படிதான். இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கரணியா பாத்துட்டு இருந்த? இல்ல இல்ல, நான் கரண பார்க்கல. அதாவது அப்படி நான் அவரை ஒரு ஃபேனா தான் பாத்துட்டு இருந்தேன். நீ அவனுடைய ஃபேனா? அப்படின்னா நீ அவனுடைய ஃபேனுங்கிற விஷயத்தை அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் தப்பாவே எடுத்துக்க மாட்டான். கம் ஆன், கோ அஹெட், போய் நீ சொல்லு. நான் கரணோட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். ஸோ எனக்கு அவனை பிடிக்குன்ற விஷயம் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அதாவது நான் அவனோட ஃபேன் இல்லையா? ஓ அந்த மாதிரியா? ஃபேனா? ரிஷப், ஐ திங்க் உங்க வைஃப் உங்களை தேடிட்டு இருக்காங்க. எங்க? நான் என் ஹஸ்பண்ட் தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். பேபி நீ எங்க இருக்க? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நான் இங்கதான் இருந்தேன். இவகிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லா ஒய்ஃபா உங்க ஹஸ்பண்ட் தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் டே ஆச்சு. ஓகே, கேரி ஆன். ரிஷபண்ணா. ஆ ஜஸ்ட் a second. ஒருவேளை தாத்தா உங்களை ஏத்துக்கலனா, இல்ல அவர் உங்களை சமாதானப்படுத்தலனா, இல்ல அவரோட கையால அந்த விரதத்தை உடைக்கலனா, நீங்க உங்க விரதத்தை எப்படி முடிப்பீங்க? வெரி சிம்பிள். அவரோட போட்டோவை பார்த்து விரதத்தை முடிச்சிடுவேன். ஹாய். அட, நீ எதுக்கு அண்ணாவை போட்டோ எடுக்கிற? சும்மாதான். ஏன் சும்மான்னு சொல்றேன்? நானும் தானே இங்க இருக்கேன். தேங்க்யூ. மைரா எதுக்கு கரண போட்டோ எடுத்தா? ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்றானா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அட இவ உன்னுடைய ஃபேன் பா. she is a diehard fan of yours. வெளிய மட்டும் இல்ல, வீட்லயும் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. I am so sorry. நான் ஒத்துக்கிறேன். உன்னுடைய சீக்ரெட்டை நான் வெளியில சொல்லிட்டேன். he'll be happy. கரண். ஒரு நிமிஷம், என்னாச்சு? இரு, உன் தங்கச்சிக்கிட்ட இருந்து என்ன ப்ளீஸ் காப்பாத்துறியா? அந்த அளவுக்கு என்னாச்சு? பாருங்களேன், இவர் நான் சொல்றத கேட்கவே மாட்டாரு. ஓ, கண்டிப்பா நீ சொல்றத கேட்டுதான் ஆகணும். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அதுவும் என் தங்கச்சியோட. சொல்றது கேட்கலன்னா அடி வாங்குவேன். இவகிட்ட இருந்து வாங்குவேன், என் கிட்ட இருந்தும் வாங்குவேன். அண்ணா சொல்றதை விட்டுட்டு அடிச்சிடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி, நான் எங்க வச்சேனே தெரியலையே. இங்க தேடி பார்க்கலாம். அக்காவோட அலமாரியில தான் செக் பண்ணணும். என்னோட பொருளை தொடாதீங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் எங்கன்னு போய் தேடுறது? இப்ப இந்த ஜீன்ஸ் சிகப்பு கலர் ஷால். இது விரதம் இருக்கிறவங்க போடுற மாதிரி ஆன்லைன்ல பார்த்த மாதிரி இருக்கு. விரதம் இருக்கிறவங்க தான் இந்த கலர் ஷாலை போடுவாங்க. ஆனா இது அக்காவோட கபோர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒருவேளை அக்கா அந்த விரதம் இருந்தாங்களோ? இல்ல அக்கா எதுக்காக இந்த மாதிரி விரதம் இருக்கணும்? ஒருவேளை கிளைண்ட் யாராவது கொடுத்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் குங்கும பாக்கியா ஹால்ல ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுல, கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க யாராவது. ஆனா
இந்த ஷால் ரொம்பவே ஸ்பெஷல் ஆச்சு. யார் விரதம் இருக்காங்களோ அவங்க தான் அதை விரதத்துல போட்டுப்பாங்க. ஸோ அது அக்காவோட கபோர்ட்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அக்கா கரண், என்ன ஆச்சு? நீ யாரை பார்த்துட்டு இருக்க? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்னப்பா கரண், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரொம்ப நேரமா நீ இந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்க. இவங்கள யாரையாச்சும் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ஓகே சொன்னா இவங்கள முகத்தை காட்ட சொல்லலாம். நீ ஏன் பாரு. நீங்க என் கூட வாங்க. இவளால மாட்டிடுவேன் போல இருக்கு. அட நல்லா இருமா. அது இவளோட பாட்டியும் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி இருப்பாங்க. அதான் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இவ எப்பவுமே சுமங்கலியா இருக்கணும்னு ஆசைப்படுறா. உன்னோட கணவன் எப்போதுமே உன் கூடவே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவன் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கணும். அந்த பாசம் எப்போதுமே நீடிச்சிருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சரியா? நீங்க ஆசீர்வாதம் பண்ணதால இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. வா. என்ன நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்கு கோவப்படுறீங்க? இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா இது? இல்ல நீ சரி, நல்லா சரி. உன்னோட அண்ணனுங்க என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீ சிரிச்சல்ல, அவங்களும் சிரிச்சாங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கவே இல்லை தெரியுமா? அக்ஷய், அது கிருத்திகா. அக்ஷய், எதுக்காக இவங்களோட உறவு எப்படி இருக்கு? அக்ஷய் ஏன் எப்ப பாரு கிருத்திகாவை திட்டிக்கிட்டே இருக்கான்? அக்ஷய், அக்ஷய் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. அக்ஷய், என்ன சொல்ல போற? லக்கி பாய், இந்த பொண்ணு உங்க மேல பைத்தியமா இருக்கா. ஷீ இஸ் மேட் அட் யூ. அட மகிரா, பாராட்டணும்னா அக்ஷய பாராட்டு. ஏன்னா என் தங்கச்சியை லவ் பண்றான்ல. ஓகே கைஸ், எக்ஸ்கியூஸ் மீ. நான் இங்க இருந்து கிருத்திகாவை கூட்டிட்டு நான் போறேன். அப்புறம் இதுவே எக்ஸ்கியூஸா வச்சுட்டு யாரும் இங்க இருந்து போயிடாதீங்க. நான் கிருத்திகாவை உங்ககிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. ஓகே? என்ன ஓகேவா? நீங்க போங்க, நீ டென்ஷன் ஆகாத. பை. இங்க வா கிருத்திகா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல என்ன நடக்குதுங்க? உன் கண்ணை திறந்து பாரு கிருத்திகா. அக்ஷய் உனக்கு சரியான பையன் கிடையாது. நீ அவனை விட்டுறதா நல்லது. அட என்ன மைராணி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு ரொம்ப நல்லவரு. சண்டை. ட்ரஸ்ட் மீ, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எனக்கு அது தெரியுது, எனக்கு அது ஃபீல் ஆகுது, எனக்கு அது எல்லாமே அது புரியுது. அக்ஷய் உனக்கு சரியான பையன் கிடையாது. நீ அவனை விட்டுடு.
இங்க பாரு, என்னால அதை சொல்ல தான் முடியும். ஆனா டிசிஷன் நீ தான் எடுக்கணும். ப்ளீஸ் இதை பத்தி யோசி. ஓகே? இந்த மாயரா எதுக்கு கிருத்திகாவுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறா? இவ மைண்ட்ல இப்படி என்னதான் இருக்கு? இவ மைண்ட்ல கரண் மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு புரியுது. கரண்காக இவ விரதம் கூட இருக்கா. பட் நான் ஷோரா இல்லை. இவளை கண்காணிச்சாகணும். எனக்கு இந்த வீட்டில் இன்னொரு பிரீத்தா கண்டிப்பா தேவையில்லை.